You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை ரட்சிப்பதற்கு குறுக போகவில்லை. ஆண்டவர் எந்நாளும் எந்நேரமும் நம்மை பின்தொடர்ந்து அவருடைய நன்மையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகினால் இந்த வசனத்தை இந்த கால நேரத்தில் கவனிக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாய் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தார், கூட இருந்தார், நடத்தினார். நல்ல நித்திரைகளை கர்த்தர் தந்தார். இதை கால நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார்னா நம்ம ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு கர்த்தரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை பின்பற்றி இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழணும்னு சொல்லி ஆண்டவர் பல திட்டங்களை நமக்காக வச்சிருக்கிறார். ஆகினால இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துக்கிட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் இன்றைக்கி அநேகர் சொல்கிறது என்னன்னா, ஒரு சந்தேகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. என்னுடைய ஜெபங்கள் கேட்கறதில்ல, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதில்லை, என் காரியங்களுக்கு இதுவரையிலும் மறு உத்தரவே இல்லை, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் எப்பவுமே என் பக்கத்தில் இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட இன்றைக்கி அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமாகவும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை அறிந்து கொண்டவன், என்னை பின்தொடர்கிறவன் நிச்சயமாக அவன் பரலோகத்துக்கு போவான். நான் தான் அதற்கு வழியாக இருப்பேன், நான் தான் அதுக்கு வாசலாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வசனங்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் அருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் உயிரோடு கூட இல்லை, ஆனால் நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த காலையை கர்த்தரை பாதுகாத்து நமக்கு பார்க்கும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். அதனால ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. உங்கள் கையில் வேத புத்தகம் இருக்குமானால் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு உங்கள் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக விசேஷமாக நம்ம ஜெபித்து ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களை தாங்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். 19ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. சீயோனை சார்ந்த ஜனங்கள், நல்லா கவனிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கப்படுகிறான். சீயோனை சார்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிறார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலில் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சீயோனை சார்ந்த ஜனங்கள், சீயோன் என்பது எருசலேமில் உள்ளதான ஒரு இடம். சீயோனை சார்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் எரேமியா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா துவங்குகிறார் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்போது ஆண்டவரை சார்ந்த ஜனங்க எப்போதும் ஆண்டவரை தான் சார்ந்து இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களை சுற்றி இருப்பார், தேவன் அவர்களோடு கூட இருப்பார்னு சொல்லி நாம் காரியங்களை செயல்படுத்துகிறோம். அப்போ சீயோன் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம். சீயோன் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த சீயோனில் தான் ஆண்டவர் மறுபடியும் அவர் இரண்டாவது வருகையில் வந்து இருப்பார். சீயோன் என்பது அந்த நகரத்தின் மைய பகுதின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உலகத்தின் மையப்பகுதி தான் எருசலேம். இந்த எருசலேமின் மையப்பகுதியில் தான் இந்த சீயோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சீயோனை சார்ந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். அதனால நீ என்ன பண்ணாத, அழவாது இருப்பாய், அழுது கொண்டிராய், அழாதபடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தோடு கூட ஆண்டுடைய வசனத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. மாத்திரமில்லாதபடிக்கு சொல்றாரு. எப்படி எழுதியிருக்கிறார்னா, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உறக்கமாய் இறங்கி. தேவன் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஏதோ ஆபத்து, எனக்கு சடிதில பிரச்சனை, எனக்கு நெருக்கமாக இருக்குது, என் ஜெபம் கேட்கப்படணும், எனக்கு இப்படி போல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு வியாதியோ இல்லை குடும்ப பாரமோ குடும்பத்தில் போராட்டமோ நெருக்கமோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது அழும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தமிடும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, உறக்கமாய் இறங்கி.
தேவன் நம்ம மேலே உருக்கமாய் அப்படின்னா அது அப்படியே நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறத போல, அப்படியே நம்மை குறித்து தான ஒரு இந்த நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதையே பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதையே நான் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறேன், அப்படி போல சொல்வது தான் இந்த உருக்கம் என்பதற்கு ஒரு அடையாளம். உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள், அப்போ தேவ சமூகத்தில் நம்ம அழும்போது, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம புலம்பும் போது, நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதை என்ன பண்ணுறார்? முதலாவது அங்கீகரிக்கிறார், முதலாவது அதை கேட்கிறார். அதை கேட்ட உடனே நமக்கு என்ன உண்டு பண்ணுறாருன்னா பதிலை உண்டு பண்ணுறாருன்னு சொல்லப்படுகிறத வசனம். கேட்கறது மாத்திரம் இல்லை, not only hearing, not only listening, but he will answer suddenly. He will hear your voice and he will hear your cry. When he shall hear it, he will answer thee. He will answer suddenly. He will answer the moment. அந்த ஒரு க்ஷணத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? பதிலை கொடுக்குறாருன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன கருமையானவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி தான் பிள்ளைகளை குறித்து பிள்ளைங்களை குறித்து கவலை, பிள்ளைங்க பெற்றோரை கவனிக்கிறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆதரவை கொடுக்கறதில்ல, பிள்ளைங்க புறக்கணிக்கிறாங்க, பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்கறதில்ல, பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்லன்னு சொல்லி ஏறக்குறைய எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு வாரங்களில் சபையின் குடும்பங்களில் நாங்கள் சந்திக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கி சபையின் காரியங்களில் மாத்திரமில்லை, உலக பிரகாரமாக வாழ்கிற ஜனங்கள் வாழ்கிற பிள்ளைங்க கூட அவங்க குடும்பத்தில் பெற்றோருங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? பிள்ளைங்க அடங்கிறதில்ல, பிள்ளைங்க சொல் பேசி கேட்கறதில்ல, பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்ல. எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு வேணும், எங்கள் பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பிள்ளைங்களை இன்னைக்கு எழுந்திர போகக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோருங்க அங்கலாய்ப்பு. ஆண்டவராகிய தேவன் பிள்ளைங்களை ரட்சிக்கும்படி எல்லாரையும் பாதுகாக்கும்படிக்கு தான் அந்த உலகத்திற்கு வந்தார். பிள்ளைங்களுக்காக செபிக்கிற கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ தாய்மாருங்க தகப்பன்மாருங்க உண்டு. பிள்ளைங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ தாய் தகப்பன் சொல்கிறாங்க. இன்னைக்கு தாறுமாறான வழியில் போய் கொண்டு இருக்கிறான். பெண் பிள்ளை போகுது, வாலிப தம்பி போகிறான். அதை கேட்கும்போது பிள்ளைங்க எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் பெற்றோருங்க கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு கருமையான தேவச்சனமே, அப்படி தேவ சமூகத்தில் மனமிறங்கி பிள்ளைங்களுக்காக கதறும்போது, குடும்பத்திற்காக அழும்போது தேவன் உடனடியாய் பதில் அளிக்கிற உடனடியாய் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். உடனடியாய் உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தருகிறவர். ஆண்டுடைய கரம் பிள்ளைகளை நடத்தும். எப்படி ஆண்டுடைய வசனத்தில் நாம் வாசித்தோம், for the people shall dwell in Zion at Jerusalem, thou shalt weep no more. இனி அழுது கொண்டிராய். thou shalt weep no more. இனி அழுது கொண்டிராய். he shall be very gracious unto thee. அவர் உனக்கு எப்படி இருக்கிறார்னா உரக்கமாய் இறங்கி. that is the thing, that is the greatest word, the gracious. கிருபையாய் உரக்கமாய் இருக்கிறார்னு சொல்ல. அப்படிப்பட்ட he will be very gracious unto thee at the voice out of thy cry. when he shall hear it, he will answer thee very suddenly, very immediately. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை கவனிக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்க கண்ணீர்களை ஒடித்து உங்க வாய்கள் அபாயமிடும், உங்க கரங்கள் தூக்கப்படும் தேவ சமூகத்தில். வாட் எவர் இட் மே பி, do not forget that the Lord is there with you to hear all your cry, to wipe all your tears. தேவன் உங்களுடைய கூக்குரலை கவனித்து உங்கள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் மறந்துடாதீங்க. why? because he is a gracious God, the Bible says. அவர் உருக்கமாய் இறங்கி சடிதில உன் ஜெபத்திற்கு பதிலை தருவார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எதற்காக நீ ஜெபிக்க போற? உங்கள் பிள்ளைங்களுக்காக செபிக்கிறீங்களா? இல்லை பிள்ளைங்க பெற்றோருக்காக ஜெபம் பண்ண போகிறீங்களா? பிள்ளைங்க எதிர்காலத்திற்காக ஜெபம் பண்ண போகிறீங்களா? எங்கள் வீட்டில் இப்படி போல் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஜெபம் பண்ணுறீங்களா? எங்கள் வீட்டில் நல்ல ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. வாட் எவர் யூ ப்ரே, ஜஸ்ட் யூ ப்ரே by closing your eyes. The Lord is there to listen your cry and wipe all your tears this morning. கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போமா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
Father God, we pray for your children. Those who hear this word this morning of Father God. கேட்ட அந்த வசனம் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். Lord, let your people be, Father God, very awareness that the Lord is gracious to hear our voice, Lord God. இந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு விழிப்பாக இருக்கட்டும். கர்த்தர் எங்க ஜெபத்திற்கு கவனிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் தாங்கட்டும். This morning I bless all the people, those who listen this word of Father God. இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.